இது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வயதிலிருந்து 15 வயதிலிருந்து 63 வயசு இப்போ ஒரு 15 வயதிலிருந்து நான் இது ஆரம்பிச்சேன். உங்களோட அப்பா இது கேட்க அந்த காலத்துல அப்பா எனக்கு சின்ன 6 வயதில் காலமாயிட்டு 6 வயதுல காலமாயிட்டு இன்னும் அம்மா அந்த தமிழ் தான் பார்த்து தொழுகிறவளை காட்டி தோட்டம் இது நல்ல தொடங்கியது நாங்கள். பள்ளிக்கூடம் படித்து பள்ளிக்கூடத்தால் வந்து மாமாக்கிட்ட மாட்டையும் பண்ணி பார்த்து தோட்டமும் செய்து கமம் ஏதோ அந்த கலந்தோக்கம் செய்து கொண்டு படிக்கிற வயசுல நீங்கள் படிக்கிற இந்த முறையும் அம்மாளப்படுத்த வந்து ஒரு 15 ரூபாய்க்கிட்ட காலமாயிடுது. மாடு சத்து எந்த மாதம்? இப்போ கார்த்திகை மாரளிங்க 15 மாதத்து 15 ரூபா மட்டும் கிடைக்குது. வணக்கம் ரோவடே, நான் உங்கள் சீலன், இது எஸ்பி சீலம் விளக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் மிரிசுவில் பகுதியில் நிற்கிறோம். மிரிசுவில் வடக்கு பகுதியில் நிற்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்க்க போனால் ஒரு வெட்ட வழியை வந்து வயல்வெளியில் நிற்கிறோம் பாருங்கோ. இந்த இடத்துல அடிக்கிற வெயிலுக்குள்ளே பாருங்க ஒரு ஐயா நிறைய மாடுகளை வச்சு மேய்ச்சி கொண்டு நிற்கிறார். நான் நினைக்கிறேன் பட்டி மாடு நினைக்கிறேன். நிறைய மாடு, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள் நிற்கிறது பாருங்கோ. நான் நினைக்கிறேன் இது பட்டி மாடை தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஐயா போய் சந்திச்சு கதைப்போம். ஐயாவுடைய இந்த பட்டி மாடு வளர்ப்பு சம்பந்தமான சகல விஷயங்களையும் கேட்டு அறியலாம். உண்மையிலே வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்குள்ள நாங்கள் நிற்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் பாருங்கோ இந்த நேரத்திலையும் இந்த வெயிலுக்கு மத்தியிலையும் ஐயா பாருங்கோ இந்த தேசமெல்லாம் அப்படி அலைஞ்சிரிஞ்சு இந்த மாடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறார். உண்மையிலே வந்து அந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த மாடை வளர்த்து கொண்டு வரார். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க. ரோவில் இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கோ. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே இந்த பகுதியில் பாருங்கோ பெரிய ஒரு மரம் நிற்கிது. அது வந்து மருத மரம் நிற்கிது. இந்த மரத்துக்குள்ளே பாருங்கோ நிறைய பேர் ஓய்வெடுக்கணும். இந்த வெயிலுக்குள்ளே எல்லாம் மேய்ஞ்சி போட்டு களைச்சி போய் இப்போ நிறைய பேர் சின்ன ஆக்கள் இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் பாருங்க எல்லோரும் ஓய்வெடுக்கணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு வெட்ட வழி. இந்த வழியில் வந்து மழை நேரங்களில் பார்க்க நல்ல அழகாக இருக்கும். நிறைய தண்ணி நிற்கும். இப்போ வந்து வறண்டு போயிருக்குது வெயில் காலம். அதாலவே மேய்ஞ்சி போட்டு பாருங்கோ நல்ல ஓய்வெடுக்கணும். இந்த பகுதியில் பாருங்கோ இது வந்து வேறு கண்ட மாடுகள் கட்டி இருக்குது பாருங்கோ. அப்படியே கட்டி இருக்குது மேய்ச்சலுக்கு. இது பின்னேரம் வந்து அவுட்டு கொண்டு போடணும். அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னா தான் பாருங்க ஐயாவுடைய மாடுகள் அப்படியே போய் கொண்டிருக்குது. பார்க்க போனால் ஐயா அந்த மாடு இப்போ குளக்கரைக்கு போகுது. அதை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு குளக்கரைக்கு போகுது. ஐயா பாருங்க வந்து சாய்க்கிறார். இப்போ அங்கால இங்கால தூரங்களுக்கு போகாமல் ஒரு ஓரமாக அப்படியே சாய்ச்சி கொண்டு போகணும். ஐயா பாருங்க இப்போ மாடுகளை சாய்ச்சி கொண்டு போகிறார். இந்த கொளுத்துற வெயிலுக்குள்ளேயும் தலையில் பாருங்க அப்படியே மொட்டாக்கு போட்டு கொண்டு ஐயா கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு போகிறார். அந்தளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட நல்ல ஈடுபாடோட இந்த மாடுகளை வளர்த்து கொண்டு வர்றார் இந்த ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன பேர்? எனக்கு கதிர்காமநேசன். கதிர்காமநேசன். இந்த இடம் வந்து மிரிசுவில். என்ன மிரிசுவில் வடக்குன்னு? வடக்கு. உங்களோட இடத்துல வந்து நாங்கள் வந்து இப்போ 2 நாளாக இந்த பகுதியில் நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் வந்து இந்த பகுதியில் நேற்றைய தினம் வந்து நாங்கள் இந்த தோட்டங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்து நாங்கள் இந்த பகுதியில் வந்து நிறைய தோட்டக்காரர் சந்திச்சு நாங்கள் தோட்ட சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டு அறிஞ்சினாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு சிலரை சந்திச்சு நாங்கள். இப்போ உங்களையும் நாங்கள் வந்து எதிர்ச்சியாக தான் வந்து சந்திச்சு நாங்கள்.
நீங்கள் என்ன மாடு வளர்க்குறீங்க? என்ன பட்டி மாடு? பட்டி மாடு. கமன் கமம் கமன். சரிங்க. பட்டி மாடு சொல்ல வந்து நீங்கள் இப்போ என்ன மாதிரி இப்போ எவ்வளோ தொகை எத்தனை வச்சு எவ்வளோ வச்சுருவீங்க? கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 100 மாட்டுக்கு 100க்கு மேலே நிற்கிது. என்ன 100க்கு மேலே எவ்வளோ காலம் செஞ்சுட்டு வரீங்க? என்ன மாதிரி எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு வரீங்க? இது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வயதுலேருந்து 15 வயதுலேருந்து 63 வயசு. இப்போ ஒரு 15 வயதுலேருந்து நான் இது ஆரம்பிச்சேன். 15 வயதுலேருந்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. இந்த மாதிரி பெரிய விஷயம் தான். என்ன 15 வயதுன்னு சொல்லிக்க வந்து நீங்கள் உங்களோட அப்பாட இது கேட்க அந்த காலத்தில் அப்பா எனக்கு சின்ன இல்லையா 6 வயதில் காலமாயிட்டேன். 6 வயது 6 வயசில் காலமாயிட்டேன். என்ன அம்மா அந்த தமிழ் தான் பார்த்து தொழுகிறவளை காட்டி தோட்டம் இது நல்லா தொடங்கியது. நாங்கள் முந்தி செஞ்சீங்க. எந்த பகுதி? இங்கே செஞ்சோம் தோட்டம் மட்டும் எங்களுக்கு அங்கே ஊர் மணி அங்கே தெற்கு வடக்கை. அப்போ என்ன மாதிரி இப்போ என்னென்ன பயிர் அந்த காலத்தில் செஞ்சு நீங்கள்? மிளகாய் செய்தனாங்க, பொயிலை செய்தனாங்க, கத்திரை செய்தனாங்க, பயிற்றை செய்தனாங்க. எல்லா பயிரும் செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு? இது தொடங்கி இந்த காளையை வச்சிருந்து தோட்டத்துக்காக தான் ஆரம்பத்தில் வச்சுருந்தேன். நாங்கள் இதை கட்டி அது தான் பிரயோகப்படுத்தணும்னு வந்தாங்க. பிறகு அதை பித்தளைக்க கூட ஆண்டி சொல்லி பிறகு வந்து என்ன காணிகள் இருக்குது. அப்போ இன்னைக்கு மாடுகள்னா தான் 5 காய்கறி இடத்துல 10 காய்க்கும். அதுக்காக மடையம் வச்சு பிரயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ தோட்டத்தை எல்லாம் வந்துட்டு கையை விட்டாச்சு. இப்போ பட்டி மாட்டையும் பார்த்து காணிங்களையும் பார்த்து கமத்தையும் செய்யறோம். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் 15 வயதுன்னு சொல்லிக்க வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து பள்ளிக்கூடம் படித்து பள்ளிக்கூடத்தால் வந்து மாமாக்கிட்ட மாட்டையும் பண்ணி பார்த்து தோட்டமும் செய்து கமம் ஏதோ அந்த கலந்தோக்கம் செய்து கொண்டு வந்து படிக்கிற வயசுல நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தோட்டங்களை செஞ்சு கொண்டு பிறகு வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறதா அந்த பள்ளிக்கூடம் காலம் கிளம்பி கிட்டத்தட்ட 3 மணிக்கு கிளம்புவோம். கிளம்பி தோட்ட வேலையை இது விட்டு தான் பள்ளிக்கூடம் பழகிட்டு பள்ளிக்கூடம் போகிறது. அப்படி கொஞ்சம் கஷ்டம் இல்லாம மாட்டாங்க அந்த காலத்துல. எல்லாரும் அப்படிதான் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போய்கொண்டு விவசாயம் பழகிறது. சரி. அப்ப நீங்க வந்து அந்த காலத்துல படிக்க நீங்கள் கமன் செய்ய வைக்கிட்டீங்க. அதோட வந்து இந்த மாடு வளர்ப்புன்னு சொல்ற வந்து மாடு அப்பா கணக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு 30-35 மாட்டு கண்ணு. புறம் வந்து உங்களுக்கு என்னண்டு வந்து இப்ப அதுல இருந்து மெல்ல மெல்ல போய் கொண்டு வந்தது. வித்தாளிக்கா வச்சிருந்த வையா அதுல இருந்தா பெரிய. அப்படியா? அப்புறம் எத்தனையாம் ஆண்டு அப்புறம் நீங்கள் தோட்டத்தை அப்படியே முழுமையா விட்டுறீங்க? தோட்டம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கு. என்ன காரணம்? பாட்டி மாட்டோட அப்புறம் தொடஞ்சிக்கல உதவிகள் இல்லாம போச்சு. அப்ப எனக்கு இருந்த உதவிகள் எல்லாம் கையாள முடிஞ்சு அங்கே இங்கே போனா போல தோட்டம் மட்டும் செய்தால் அதுல வந்து காவல் இருக்கணும், குரங்கு பெறும், கிளி பெறும். அப்போ மாட்டையும் பார்த்து தோட்டம் செய்யலாம். நாங்கள் மாட்டுக்கு வர அங்கே தோட்டத்தை குரங்கு வந்து எல்லாம் நாசமாக்கி போடும், கிளி இறக்கி போடும். இங்கெல்லாம் குரங்கு தொல்லை கொஞ்சம் கூட. அப்போ நாங்கள் வந்து 2 மாசப்பட்ட ஒன்றும் இல்லையா செய்யலாம். அதனால் இப்போ தோட்டத்தை கையை விட்டு மாட்டையும் பார்த்து கனிமங்களையும் பார்த்து கமத்தையும் செய்யலாம். இப்போ பட்டி மாடுன்னு சொல்ற வந்து நீங்கள் இப்போ 100 கிட்ட வச்சுக்கிறீங்க. இப்போ இவையில நீங்க வந்து மெயினா பாக்குறோம்னு சொன்னால் இவையில நீங்க வந்து எப்படியோ ஒரு இடமா கொண்டு போய் மேய்க்கிறோம்னு சொல்லி வந்து எனக்கு காட்டுப்புறங்கள் மட்டுக்காணிகள் எல்லாம் மேய்க்கிறது. விடு காலை விட்டா போல வெள்ளம் மேய்ப்போம். இந்த வழி இப்போ வயல் பட்டினுடைய உங்களுக்கு பிரச்சனை இல்லை? பட்டினுடைய பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து சிறுதானியம் போடுறது. இந்த வழி சிறுதானியம் போட்டு அங்கால கிழக்கு அங்கால ஒரு மேற்கு ஒரு பயிராச்சு. அதுக்கு சிறுதானியம் போடுறது அதுக்கு மேய்க்கிறாங்க. இப்போ இந்த பகுதி வந்து ஐயா வயல் வட்டியாச்சு. இப்போ வயல் பட்டினா நீங்க வந்து இங்க மேய்க்கிறீங்க. என்ன இப்போ வயல் சீசனை வந்து எந்த பகுதியை கொண்டு போவீங்க? வயல் விதைச்சாப்புலையோ இங்கே கிழக்க கொண்டு வரும். நாங்கள் நுங்குவில் தடவை அந்த பகுதியெல்லாம் கொண்டு போய் மேய்க்கிறது. கடும் வெள்ளம் போட்டால் இங்கே மகளிர் திட்டம் மகளிர் திட்டம் இதுக்குள்ள இங்கே கொஞ்சம் பிடி தர இருக்கு. அதுக்கு அமைச்சு கடும் வெள்ளம் நீங்க வந்து வீட்டுல வச்சு தீனி போட்டு கட்டாது. என்ன தீனி போட்டு கட்டாது மற்ற நாங்கள் தீனி போட அதில் வந்து எல்லாம் மிதிச்சு வாங்கி சாணம் போட்டு வந்தால் முதிரம் மீது வந்தால் ஒரு காவாஜியை தான் சாப்பிடும். மிச்சம்பளுக்கும் காலுக்கு மிதிச்சா மிதிச்சா பார்த்தினா அப்புறம் அதை அதில் எடுத்து சாப்பிட மாட்டேன். இன்னும் கடும் மழை என்றால் இப்போ ஒரு காலைக்கிழமை விட்டுட்டு கொஞ்சம் வைக்கல டிராக்டர்லேயே வண்டிலேயே ஏரிக்கிட்டே போட்டால் அங்கே போட்டு விட்டார். ஒரு 3/4 பங்கு சாப்பிடும், 1/4 பங்கு மிதிச்சு ஆளும் வந்து இப்போ 5-10 மாதம்னு சொன்னால் சமாளிக்கலாம். நீங்கள் இவ்வளோ சமாளிக்க பெரிய விஷயம் தான். சரியான கஷ்டம். படாபாடு மாதிரி. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இப்போ என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் அப்படியே மேய்ச்சி கொண்டு போறீங்க. இப்போ இந்த காலப்பகுதியை வந்து வேறு எதுவும் கொண்டு போவீங்க மேய்க்கணும்னு சொன்னால் இந்த மட்டும் காணும் உங்களுக்கு? வந்து மேய்ச்சல் கொண்டு வந்தால் அப்புறம் அங்கால போகும். இந்த பக்கம் திரை வேண்டி சொல்லி அந்த ஆட்டு பகுதி அந்த திரைவிலுக்கு கொண்டு அப்படியே கொண்டு போவீங்க. அப்போ இப்போ பட்டி வந்து எங்கே அடைச்சி வச்சுக்கிறது? பட்டி பற்றி நாங்கள் அன்றைக்கி அடைக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து பிரியோகப்படுத்தி ஒரு ஏக்கலம் பிரியோகப்படுத்துவோம். இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து பட்டி அடைக்கிறோம்னு சொல்லிக்க வந்து
இவைக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு என்ன மாதிரி எப்படி அடைக்கிறது? நாலு தென்னை கண்டுக்கு வெண்டையை போய்த்தா நாளைக்கு இல்லை நாளைக்கு விட்டு நாளைக்கு ஒருக்கா மாற்றுறது, ஒன்றரை ஒரு நாளே மாற்றுறது. இப்போ 4 தென்னங்கண்டுக்கு 4 கண்டுக்கு பிடிக்கும், சில விளையாட கண்டு பிடிக்கும். அப்படியே கூட சுற்றி விளைஞ்சி அதுக்குள்ள கொண்டே விடுறது கூட்டு. விளையாடுவியல் என்ன மாட்டுக்கு ஒரு 25-30 ரூபா கொண்டுக்கு கண்டுக்கு இல்லையா பெரிய மாட்டுக்கு என்ன. அப்போ நீங்கள் மெயினாக வந்து இது வந்து பட்டி நீங்கள் எது அடைச்சா தான் உங்களுக்கு வருமானம் என்ன? இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். இல்லைன்னா கஷ்டம். எங்கடா தினம் கட்டுனாலும் எங்கடைய 4 ரொம்ப கூட பிடிக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்து எங்கடையும் கட்டி மாதிரி பிரியோணம் பார்த்துறது. இப்போ உங்கள்கிட்ட தென்னந்தோப்பு இருக்குது, உங்களோட பேர் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன வச்சுக்கிறீங்க, எத்தனை தென்னை நினைக்குது? தென்னை கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தான் நினைக்கிறேன். மிரிசிவில்னு சொன்னால் கூட தென்னை நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட இதுக்கும் காட்டுவீங்க அப்படியோ? எனக்கும் பிரியோணப்படுத்தி தான் மற்ற கடை கொடுப்பேன். ஒரு வருஷம் நான் கட்டினா ஒரு வருஷம் ஒரு ஏக்கலை கடை கொடுப்பேன். இப்போ நீங்கள் உங்களோட தென்னைக்கு இப்போ உங்களோட தென்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போடுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் பட்டி கட்டுறீங்கன்னு சொன்னால், பிறகு அடுத்த ஆண்டுக்கு நல்ல பிரியோணம் தரும். திரும்ப வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பிறகு திரும்ப போய் அடைக்கணும் பட்டி? பிறகு ஒரு வருஷம் விட்டு அந்த வருஷம் அடைக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு காலம் அடைக்கலாம். அப்போ அடைக்கலாம். அது அந்த தரையில் குழப்பு கெட்டு போகாது. அந்த குழப்பிலேயே தென்னை தொய்யாமல் காய்ச்சி கொண்டு. இப்போ நீங்கள் பட்டி வச்சிருக்கபடியால் உங்களோட தென்னந்தோப்புக்கு நீங்கள் அடைக்கிறீங்க. பட்டியலாக வந்து உங்களுக்குள்ளாகட்ட வந்து காசு கொடுத்து அடைக்கிறேன். அதோட வந்து இப்போ வந்து வயலுக்கு என்ன மாதிரி வயலுக்கு போடுறது எல்லாம் வந்து வயலுக்கும் போடுறேன். நான் முந்தி இப்போ போன வருஷத்துலேருந்து போட இல்லை. வெள்ளாண்டு மேலும் கொஞ்சம் தெரியாத வெள்ளம் இதெல்லாம் கொஞ்சம் சிறக்கி கொண்டு வருது. மற்ற கல்ல தொழில்கள் கொஞ்சம் கூட வயல் இடைக்கு தெரியாது கொண்டும் போடுவாங்க. அப்போ நாங்கள் மாட்டையும் வச்சு வயலில் காவல் கிடக்கிறார். வயலுக்கு நீங்கள் அடைக்கிறீல்ல? அடைக்கிறேன். முந்தி அடைக்கிறேன். போன இடத்துலேருந்து வயல் கிடைக்கிறேன். நீப்பாடி வயலில் கிடைக்கிறீல்ல? போன வருஷம் என்ன மாதிரி இப்போ அறுவடை எல்லாம் வந்து? அறுவடை போன இந்த வருஷம் எல்லாம் கட்டாது. மோசம் என்ன? மோசம். வெள்ளத்தும் இதால் எல்லாம் விழுந்து விட்டு காசுக்கு சில வயல் நெல் வராது. நீங்கள் எத்தனை ஏக்கரில் வச்சுக்கிறீங்க வயல்? ஒரு 3-4 ஏக்கர் கிடக்கு. 3-4 ஏக்கர். அப்போ என்ன மாதிரி கடந்த வருஷம் அறுவடை என்ன மாதிரி நல்லா வந்தா இல்லாட்டி சிலவுக்கு காணாது. எல்லாருக்குமே அழிவு கூட தான் இந்த வெள்ளத்தால. சில வயல் விட்டு இல்லை, விட்டாமலே விட்டாச்சு. அது தண்ணிக்கு அப்புறத்தால வெட்டியும் அது பிரியோணம் இல்லை. சாப்பாட்டுக்கும் கூடாது, ஒன்றுக்கு உபயோகப்படாது, வெட்டு காசுக்கும் வராது. அதாலே ஒரு 25 வரப்பு மேலே வெட்டை இல்லை, அப்படியே விட்டாச்சு. சாதாரணமாக நீங்கள் வந்து இப்போ மேய்ப்பன்னு சொல்ல வந்து எத்தனை மணிக்கு வலிக்கிறது வீட்டை இருந்து? நான் ஒரு 10 மணிக்கு 10 மணிக்கு வலிக்கிட்டா அப்படியும் போயிட்டா ஒரு 6:30 ஆகும். இப்படியே கொண்டு தெரிய வேண்டியா? நீங்கள் வந்து கண்காணிப்பா நின்று பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தோட்டங்களுக்கு போகும். தோட்டத்துக்கு போன தோட்டத்தை வயறி அழைச்சி போடும். அங்கே தோட்டமாக போடணும். அப்போ அப்புறம் நட்டம் கொடுக்கணும். இனி போய் கேண்ட மாட்டேன் புறம் இந்த மாதிரி கீழாது நல்லா புறத்து இருக்கும். அப்போ நாங்கள் கிளவு கூட ஆக மாட்டேன். நாங்கள் தான் பாதுகாத்து வச்சு கொண்டே கொண்டு அடைக்கணும். ராஜா தான் மற்றவன்டையும் பேச்சு கேட்காமல் நாங்கள் எங்களோட முறத்தை பார்க்கலாம். அதான் சரி. வளர்த்த கொண்டே அவனும் தண்டை அரிசத்திலாம் பயிரை வச்சு அவனும் வருமானம் கொடுக்குறது. நாங்களும் எங்களோட அரிசத்திலாம் மாட்டை வச்சிருந்து பாதுகாக்கிறது. அப்போ எங்களுக்கும் பிரியோணப்படணும், மற்றவனுக்கும் பிரியோணப்படணும். அது சரியா. இப்போ நீங்கள் வந்து இப்போ ரெண்டுமே விவசாயமும் கால்நடை ரெண்டுமே வந்து கட்டாயம் ஒன்று பின்னி பிணைஞ்சான்னு சொல்கிறது. இப்போ ரெண்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இதை நீங்கள் கவனிக்காம இது போய் அங்கே அழைச்சிடுமே, பயிர் அழைச்சிடும். மற்ற வந்து இப்போ நீங்கள் இப்போ காலை 10 மணிக்கு வந்தால் பிந்திர மாறணும்னு சொன்னால் இப்போ சாப்பாடெல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு வாய்க்கில் இருக்கு? கொண்டு வந்துனீங்களா? கொண்டு வரீங்க. என்ன இப்போ என்ன மாதிரி வெய்ய கூட தாக்கு பிடிக்கல? கஷ்டம்தான். கஷ்டம் உண்டு, சரியான கஷ்டம். இன்னும் வச்சிருந்த நாங்கள் வித்தளிக்க கூடாண்டு இதில் மட்டும் பார்ப்போம் வச்சுக்கிறோம். மற்றபடி சரியான கஷ்டம். இப்போதே தலைமுறைகள் மழை வெயில் காற்று குளிர் எல்லாத்தையும் தாங்க தான் போனோம். என்ன மழை வருதாண்டு ஓடி போய் வீட்டுக்கு இருக்க மேலாது, வெயில் இருக்கான்னு சொல்லி வீட்டுக்கு இருக்கிறார். அந்த நேரம் திறந்து வரத்தான் போனோம். சரி. என்ன இப்போ சின்ன வயசுல நீங்கள் பழகிட்டீங்க. என்னதான் வெயில் மழை வந்தாலும் இப்படியே கொண்டு போய் கொண்டு நாங்கள் திறந்து கழிச்சு போட்டு விட்டு இருந்தால் அடுத்த தோட்டம் போய் அழைச்சிட்டா அவனுக்கு கதில் சொல்லிடாது. மற்றது அவனை நட்ட வழியாக்கக்கூடாது. நாங்கள் அவனும் வாழணும், நாங்களும் வாழணும். அப்போ மற்றவனுக்கு அஞ்சலினா தான் நாங்களும் முறத்தை வச்சு வாழணும். சரி. என்ன மற்ற வந்து இப்போ நீங்கள் வந்து வேறவங்க சொல்கிறீர்கள், இப்போ நீங்கள் இப்படியே வலிக்கிறீர்கள், பின்னரம் மேலே போறீர்கள். இப்போ பின்னரம் கொண்டு போய் நீங்கள் வந்து ஆக்களை பட்டிக்காங்க அடைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இரவுக்கு பிரச்சனை இல்லை. பிறகு வந்து திரும்ப விடிய வந்து ஆக்களை கொண்டு வலிக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் போய் கொண்டு போய் இங்கே வந்து இந்த மாடுகளை பிடிக்கிற கல்ல பிரச்சனை ஒன்று ஆக்களை கேட்க அப்படி வர மாட்டாங்க.
இப்போ நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் கிடைச்சது என்ன அப்படி எவ்வளோ தொந்தரவு வந்தாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணால் வருவினம் மக்கள் வருவினம் உடனடியாக வருவினம் இடத்துல நிற்கிறேன் இப்படி ஒரு பிரச்சனை வரங்கொண்டு உடனடியாக வருவினம் அதனால் அதுக்கு உங்களுக்கு நடந்திருக்கு அப்படியா இல்லை இல்லை என்னோட ஜோலிக்கும் வர மாட்டாங்க நான் வந்து மற்றவங்களோட ஜோலிக்கு போராடம் இல்லை ஜோலிக்கு ரெண்டும் மறுபடியும் நான் குடி வரைக்கும் இதில் ஒன்றுமே வாங்கிக்கல வித்தில் ஒன்று வாங்கிக்கலாம் மறுபடியும் இது அப்போ உங்களோட மாடுகள் வந்து கலவை பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருக்குது இப்போ இவையல் வந்தையா இப்போ மழை வெயில் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கும் இதுக்கு நோயில்னு சொல்லி பாரு மாதிரி ஒன்று பாருங்க டாக்டர் கூப்பிட்டு ஊசி குடிக்கணும் என்ன கூட வந்து உங்களுக்கு அம்மாள் வருத்தம் வந்தது அடப்பங்குடம் வரும் இந்த முறையும் அம்மாள் வருத்தம் வந்து ஒரு 15 ரூபாய்க்கிட்ட காலம் ஆயிடுது மாடு சத்து எந்த மாதம் இப்போ கார்த்திகை மாரளியில் 15 மாதத்து 15 ரூபா மட்டும் கிடைக்கும் அந்த அம்மனோடு சொல்கிறேன் தொப்பமாக அது உடம்பு பவிச்சு தான் பலிக்கொள்றது பலிக்கொண்டு வந்தால் அது ஒரு அது கடும் குளிர் இதெல்லாம் தாங்க மாட்டேது அது குளிரக்கான சில அது அது மழைக்கோ வெயிலுக்கும் அந்த நோய் வாரது அம்மன் சொல்கிறேன் அது மழைக்கும் வரும் வெயிலுக்கும் அப்படியே ரெண்டுக்கும் வரும் சில போல குளிர்காலத்துக்கு குறைஞ்சிடுறது இந்த முறை குளிர்காலத்துலேயும் இருந்தது அந்த நோய் இல்லை இப்போ அந்த நோய் ஆரம்பிச்சு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ உழைக்கிறீங்கனால் இப்படி அதுதான் 10-15 மாதம்னு சொல்லிக்க 15 ரூபா மட்டும் கிடைச்சிட்டு அந்த காலத்தில் என்ன மாதிரி எப்படி நோய் இருந்தது உங்களுக்கு அந்த காலத்தில் எப்படி நோய் இல்லை அம்மாள் வருத்தம் மட்டும் என்ன மாதிரி இருந்துச்சு மனுஷருக்கு வர வழி மாட்டுக்கு வரல என்ன இப்போ தான் வருது என்ன இப்போ அந்த தென்னைக்கு முந்த நோயல் தென்னைக்கு இப்போ அந்த வெள்ளை பூச்சி மாதிரி வரல நேற்று தோட்டத்தை பார்த்தனா முந்தி அந்த நோயும் இல்லை மற்ற அம்மாள் வருத்தம் மாட்டுக்கு வரதும் இல்லை அடப்பன் குணம் வரும் சமையா குணம் வரும் அதுகள் வரும் அப்போ அப்படியான அளவுக்கு நாங்கள் குடிச்சையில் பறிக்கிறதுக்கு பாதுகாத்து கொள்ளலாம் அம்மாள் வருத்தத்துக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு நிற்கிற ஆண்டுகள் வந்து என்ன குளிரக்கான சில தாக்கு பிடிக்க மாட்டேது அப்போ பண்ணி போட்டுன்னு கொடுத்தல அப்படி இருக்க ஒரு 15 ரூபா காலம் ஆயிடுச்சு 15 ரூபான்னு சொல்லிக்க எவ்வளோ கஷ்டப்படுவோம் இப்போ உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து செஞ்சுட்டு வாரீங்க ஆனால் அந்த காலத்தில் செஞ்சதுக்கும் இந்த காலத்தில் செஞ்சதுக்கும் என்ன மாதிரியா வித்தியாசங்கள் வித்தியாசம் அந்த நேரம் அளவு வைக்கக்கூடிய இடம் பகுதிகள் எல்லாம் இருந்தது இப்போ காணிகளும் எல்லாம் தெரிய அரைச்சி மேட்டு காணிகள் சுருங்கி கொண்டு வர இவன் வைக்கிற இன்னும் பெரிய கிடச்சல் தான் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கமம் செய்து கொண்டு இதையும் செய்கிறீங்க இப்போ உங்களோட செலவுக்கு என்ன மாதிரி இது சரியாக இல்லாட்டி என்ன மாதிரி கஷ்டம் இல்லை மற்ற பேர் வந்து இப்போ நீங்கள் இந்த பால் எடுக்கிற மாதிரி இல்லை சும்மா இந்த தனி செலவு விடும்போது பெருசாக நடத்துது ஆனால் வந்து இப்போ இந்த இல்லை அவ்வளோ கடன் பால்கார மாடல் இல்லை ஒரு கணக்கான மாடல் தான் அப்போ மேய்ச்சல் கூட இருந்த நேரத்தில் பாலை எடுத்து விட்டா கண்டுக்கு பூசாக காணாக இருக்கும் அதனால் நாங்கள் சும்மா இல்லை எடுக்கக்கூடிய மாடல் அதுவும் தொந்தரவு ஒருத்தர மாடல் எடுக்கிறீங்க எடுக்கக்கூடிய மாடல் இந்த தனி செலவுக்கு எடுப்பேன் கோயிலுக்கு எடுத்து கொடுப்பேன் தினங்களில் ஒரு திருவிழா காலங்களில் மற்றபடி வெள்ளி திங்களில் கோயிலுக்கும் கொடுப்பேன் ஆனால் வந்து இந்த ஊர் மாடுகள் இந்த மாடுகள்கிட்ட பால்லாம் நல்ல சுவை நல்ல சத்துன்னு சொல்கிறேன் இப்போ மற்ற அந்த ஏசி மாடுகள் அந்த மாடுகளோட மேட்ச் மதம் பால் கணக்கு கிடைக்கும் இதில் சுவை வாசமதல் இராது அதென்ன மற்ற பேர் நீங்கள் வந்து இப்போ வயது வந்தால் வந்து நாமன் வந்து இறைச்சியை கொடுக்குறதோ நான் ஒரு பருவத்திலே கவுண்டல் படத்தில் கொடுத்துருங்க என்ன மாதிரி இப்போ எவ்வளோ பெருமதி போகும் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் வந்து என்ன மாடுகளோ மாட்டை பொறுத்து தம்பி 50 60 போகும் நல்ல மாடுனா 50 ரூபா 1 லட்சத்துக்கும் போகும் அது பிறகு மாடு 1 லட்சம் எங்கடையில் போய் போகாது நீங்கள் பெரிய இப்போ நாம மாடுன்னு சொல்லிக்க குறிப்பிட்ட காலத்து பிறகு இறைச்சி கொடுத்துருவோம் வச்சிருக்கலாம் வச்சிருக்கீங்களா வச்சு கட்டுப்படுத்தல ஆரியார் மாட்டோட பொங்கல் அப்படியே கட்டுப்படுத்தல ஒரு பருவத்தில் மற்ற பசு மாடுகளை வச்சு பசு மாடு யாரும் வளர்க்குறது தான் கொடுத்தலாம் கொடுக்குறேன் நான் ரஜி கொடுக்குறது அதை கொடுக்குறது அது சரியில்லை தான் சரி இப்போ ஒரு கொஞ்சம் மாடை கொடுத்தேன் நான் வளர்ப்பு தான் கொடுத்தேன் வளர்ப்புக்கு நீங்கள் கொடுக்க என்ன மாதிரி விலையில எந்த அடிப்படையில் கொடுப்பீங்க என்ன பெரும்பாலும் வளர்ப்பு கண்டா நான் வந்து மற்றவன் ரஜி கவுக்குறதும் பார்க்க ஒரு 1000 1500 ரூபா இந்த 10-15 குறைச்சி தான் கொடுப்பேன் ரஜி கண்டா கூட வேண்டுவேன் நான் ரஜிக்கு கொடுத்து பாவங்களாக்கி கூடாண்டாக்கா நான் கொடுக்கல வளர்ப்பு தான் கொடுப்பேன் சில பேர் கஷ்டப்பட்டாக்கள் வந்து ஐயா ஒரு மாடு வளர்க்க போகிற ஆண்டு கிட்ட நான் சில மயம் நல்ல ஒரு முயற்சி உங்களை போல அவனை நல்லா வரணும் பண்ணிட்டு மயம் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் அந்த மாதிரி மனம் பாருங்க புறா வந்து நான் ஒரு மாதத்து அவனு என்ன போலே அவனும் நல்லா வரணும் பண்ணுவான் நான் நினைச்சு கஷ்டப்பட்டவன் நேரம் அவன்கிட்ட காஜி அலைஞ்சி இல்லையாண்டால் ஒரு மாதத்தை ஐயா வளர்க்க போகிறோன்னு கேட்டேன் நான் இத்தனை பேருக்கு சும்மா கொடுத்துருக்கேன்
நீயும் கூட வளர்த்து உற்பத்தியாக்கி நல்லா வாழ்ந்து நல்ல விஷயம். என்ன எல்லாருமே இப்படி செய்ய மாட்டாங்க, நீங்க செய்கிறீர்கள், சந்தோஷமா இருக்குது. மற்ற வந்து இந்த பகுதி இந்த இடம் வந்து மிரிசைவில் வடக்கு இப்போ இந்த பகுதியில் வந்து என்ன மாதிரி இப்போ நீங்க பட்டி வச்சுக்கிறீங்க, இதை விட வேற வேற பட்டியலும் இருக்குதா? ஒவ்வொரு பட்டியும் மன்னங்குறிச்சி பக்கத்துல அங்காலையும் கொஞ்சம் மாடல் நிற்கிது. அதை விட இங்கே வந்து இப்போ மாடுகளை பொறுத்த வரைக்கும் மற்றது இப்போ அந்த ஜேசி மாடுகள் அந்த பால் மாடு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. இப்போ இங்கத்தே காலையிலக்கு என்ன மாதிரி தாக்கு பிடிக்கும் பிரச்சனை? தாக்கு பிடிக்கும், அதில் கொஞ்சம் நோய் தாக்கங்கள் கொஞ்சம் கூட 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 கலிசியம் வயசு மற்ற பூச்சி அது கொஞ்சம். நீங்களும் இப்போ அவ்வளோ தன்மை இருக்காது. அது நான் பெருசாக அது வளர்த்த ஒரு மாடு வளர்த்தேன் நான். அதன் கிட வளர்ப்புக்கு கட்டுப்படையில் நான் ஒரு வளர்ப்புக்கு ஒரு ஆளுக்கு எடுத்து அது காலையில் விட்டு தான் வளர்க்குறேன். இப்படி வெயில் இதில் தாங்க மாடுது. இந்த மாடு வந்து சகல எல்லாத்தையும் தாங்கும், மழையும் தாங்கும், வெயிலையும் தாங்கும், எல்லாத்தையும் தாக்கும். அதோட சேர்ந்து நீங்களும் தாங்கணும். என்ன வெயில் மழை தெரியும் மழை போனால் நாங்கள் தைக்கல, அது போதான் போகணும். அந்த அளவு உள்ளது மாடண்டா போதான் போகணும். வெயில் பார்க்கலாம், மழை இன்னும் பார்க்கல, போய் மறைக்க தான் போகணும். இதெல்லாம் வந்து அடுத்த சீசன் இப்போ வயல் விதைப்பு வரைக்கும் ஒரு பயிர் ஒன்றும் போடுறீங்க, தானியம் ஒன்றும் போடுறீங்க? தானியம் போடுறது இந்த வருஷம் தான் போடுவேன். இந்த வருஷம் வெள்ளம் தண்ணி நின்றாது, போடுற சீசனுக்கு தண்ணி வத்தி கொடுக்க இல்லை, அதால எல்லாரும் மற்றபடி விட்டுருக்கேன். இது வந்து துளசியாக போடுறது கூட என்ன பயிர் உளுந்து போடுறேன். வேலையில் அவங்க உடைய வேலை தான், இந்த வேலை இந்த வேலையில் அவங்க வேலை. இந்த காணி வந்து என்ன ரகம் பள்ள காணி? என்ன கடம் பள்ளம் மட்டும் இல்லை, மேடாண்டும் இல்லை. இப்போ வெள்ளங்கள் வந்து என்ன கூடுதலாக நிற்குமோ? அதெல்லாம் ஒரு கணக்கு பாஞ்சிடும். ஆனால் போன வருஷம் கொஞ்சம் மழை எல்லா இடம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க. அப்போ கண்டலாத தண்ணி பாயாத தன்மையால் வயலில் தண்ணி கூடுதலாக நின்று கொண்டு. இதுக்கு முந்தி மழை பெய்து வெள்ளம் போட்டால் இப்படி பெருவட்டி எதாவது முறிஞ்சி பாஞ்சாலும் ஒரு கிழமையில் இந்த பெரம்புல எல்லாம் விழிச்சிடும். இப்போ 2 வருஷமாக கடல் தண்ணி போக்கு காணாதில் வயல்லேருந்து தண்ணி படிக்க பண்ணிவிடுது. சரி ஐயா, உங்களை சந்திச்சு சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இந்த பக்கத்தால பயணம் செய்த நாங்கள் அப்போ எதிர்த்து தான் உங்களை சந்திச்சு நாங்கள். என்னடா அந்த வெயிலுக்குள்ள இந்த பனையக்கிலூர் ஐயா நின்றோன்னா வந்து நாங்கள் பார்க்க விளங்கிடுது. நீங்கள் மாடு வச்சுக்கிறீங்க நிறைய, என்ன சொல்கிறது, இந்த வெயிலுக்குள்ளேயும் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, நீங்கள் மாடை பார்க்குறீங்க. என்ன சொல்கிறியா வந்து இப்போ உங்களை போல ஆக்கள் அந்த காலத்தாக்கெல்லாம் 2 வரைக்கும் விவசாயங்கள் மற்றது இந்த மாதிரி 6 மாடு வளர்ப்பு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டு செய்கிறது. இப்போ வர சந்ததி இது போல கஷ்டப்பட்டு செய்யாது. உங்களை புலாக்கலாம் 2 வரைக்கும் கைவிடா செய்கிறீர்கள். உங்களோட காலங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் காண்றதே கஷ்டமா இருக்கும். விவசாயம் சரி, கால்நடை வளர்ப்பு எல்லாமே வந்து காண்றது கஷ்டமா இருக்கும். நீங்கள் இவ்வளவு தூரத்துலேயும் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறீர்கள். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இன்னும் உங்களோட தொழிலை இன்னும் முன்னேற்றணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேருக்கு முன்னுக்கு வரக்காண்டி மாடெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல மனம் இருக்குது, உங்களை போல மற்றாக்களை முன்னு வரும் நினைக்கிறீர்கள். கரெக்டாக நீங்கள் நல்லா இருப்பீர்கள். உங்களை சந்திச்ச சந்தோஷம். எங்களுக்காண்டி நிறைய நேரம் செலவழிச்ச நீங்கள். திரும்ப நாங்கள் வரைக்கும் சந்திப்போம். உங்களோட நேரத்தை செலவழிச்சு நிறைய விஷயம் சொன்னீங்க, அதுக்கு நன்றி ஐயா. நன்றியா. நன்றி, வணக்கம்.